நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு உள்ளங்கையில உலகம் வந்ததுனால எல்லா விஷயங்களையும் செல்போனை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால இன்றைய தலைமுறையினர்கிட்ட புத்தக வாசிப்புன்றதே குறைஞ்சு போச்சு. சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கதை தாய்மனம். என்ன கார்த்தி, ஆபீஸுக்கு கிளம்பலையா என்று சாரதா சாவகாசமாய் டிவி பார்த்து கொண்டிருந்த மகனை கேட்டாள். இல்ல, நான் அந்த வேலையை விட்டுட்டேன். ஏன்? அந்த மேனேஜர் என்னவோ விலைக்கே வாங்கிட்ட மாதிரி பேசுறான். போடா, நீயும் ஆச்சு உன் வேலையும் ஆச்சுன்னு வந்துட்டேன். படிப்பு முடிந்து இந்த 1 வருட காலத்தில் இது அவன் விட்ட 4வது வேலை. இந்த வேலைக்கு சேர்ந்து 1 வாரம் கூட ஆகவில்லை. முதல் வேலைக்கு 10 நாள் போயிருப்பான். வேலை ரொம்ப அதிகம், கசக்கி பிழிகிறார்கள் என்று விட்டான். முதல் வேலையை விட்டு 3 மாதம் கழித்து 2வது வேலைக்கு 5 நாள் போனான். வேலை ரொம்ப போரு. என் படிப்புக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை. இதை கொஞ்ச நாளைக்கு செஞ்சா எனக்கு படிச்சதெல்லாம் மறந்து போயிடும் என்று போவதை நிறுத்தினான். பிறகு 2 மாதம் கழித்து 3வது வேலைக்கு 2 வாரம் போனான். அவர்களே நிறுத்திவிட்டார்கள். 3 நாள் நான் போக லேட் ஆயிடுச்சு. அதை ஏதோ கிரைம் மாதிரி சொல்லி இனி வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு வேலை இல்லாட்டி வேற 100 வேலை. பிறகு 4 மாதம் கழித்து போன இந்த 4வது வேலையையும் இப்போது விட்டுவிட்டான். இனி அடுத்த வேலை கிடைக்கும் வரை காலை 11 மணி வரை உறக்கம், மாலை வரை டிவி, பின் வெளியே போனால் இரவு 12 வரை நண்பர்களுடன் கும்மாளம் என்று இருப்பான். சாரதாவின் கணவர் இறந்தபோது கார்த்திக்கிற்கு 5 வயது. அவருடைய அரசாங்க வேலை கருணை அடிப்படையில் அவளுக்கு கிடைத்தது. திருமணமாகி பல வருடங்கள் கழித்து பிறந்த ஒரே மகனுக்கு தந்தை இல்லாத குறை தெரியக்கூடாது என்று அவள் அதிக செல்லம் கொடுத்து வளர்த்து விட்டாள். அவன் மிக நன்றாக படித்தாலும் சோம்பலும் பொறுப்பின்மையும் அவன் வளரும் நாட்களில் தெரிந்தன. சின்னவன்தானே, பெரியவனானால் சரியாகிவிடும் என்று அவள் பெரிதுபடுத்தவில்லை. ஆனால் அவன் படிப்பை முடித்த பின்னும் அது தொடர்ந்தது. ஒவ்வொரு முறை வேலையை விட்ட போதும் அடுத்ததில் சரியாகி விடுவான் என்ற அசட்டு நம்பிக்கை வைத்திருந்தாள். ஆனால் இத்தனை நாட்கள் இவன் தானாக சரியாவான் என்றிருந்த நம்பிக்கை இப்போது முழுவதுமாக கரைய சாரதா ரௌத்திரமானாள். அப்படின்னா பழையபடி தண்டச்சோரா இந்த வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட்றதா முடிவு பண்ணிட்ட? தாயின் திடீர் கோபம் அவனை திகைப்படைய வைத்தது. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசுற? அப்புறம் என்னடா, காலம் பூரா உனக்கு உழைச்சி கொட்டுற மிஷினா நானு? படிக்க வைக்கிறது என்னோட கடமை. வேணுங்கிற அளவு செலவு செஞ்சு படிக்க வச்சுட்டேன். அப்புறமா வேலைக்கு போய் சம்பாதிச்சு பிழைக்கிறது தானடா ஒரு ஆண் பிள்ளைக்கு அழகு. அப்படின்னா அந்த மேனேஜர் என்ன அடிமை மாதிரி நடத்தினாலும் நான் பொறுத்துட்டு போகணும். சம்பளம் தர்றவன் வேலை வாங்கத்தாண்டா செய்வான். அதை அடிமை மாதிரின்னு ஏண்டா நினைக்கிற? கார்த்திக் எரிச்சல் அடைந்தான். இப்ப கடைசியா என்ன சொல்ற? சம்பாதிச்சு காசு கொண்டு வர்றதா இருந்தா வீட்டுல இரு, இல்லாட்டி வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்றேன். அந்த வார்த்தைகளை எதிர்பார்க்காத கார்த்திக் அதிர்ச்சி அடைந்தான். கோபத்தோடு கேட்டான், அப்ப பெத்த பிள்ளைய விட உனக்கு காசு தான் முக்கியம்? ஆமா, அப்படியே வச்சுக்கோ. போயிட்டா நீ கெஞ்சி கூப்பிட்டால் நான் வரமாட்டேன். நல்லது. சாரதா உறுதியாக நின்றாள். நீ செத்தா கொல்லி போடக்கூட ஆள் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோ. அந்த கவலை உனக்கு வேண்டாம், கார்பரேஷன்காரன் பார்த்துக்குவான். நீ கிளம்பு. கார்த்திக் கோபத்துடன் எழுந்து தன் துணிமணிகளை சூட்கேஸிலும் இன்னொரு பையிலும் நிரப்பிக்கொண்டான். நான் இங்கிருந்து போயிட்டா பட்னி கிடப்பேன்னு மட்டும் நினைக்காத. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. யார் எத்தனை நாள் பார்த்துக்கிறாங்கன்னு நானும் பார்க்குறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக உயிரையும் கொடுப்பாங்க. சரி, போய் அவங்க உயிரை விடு, என்ன விடு இப்ப. அவன் கோபமாக வெளியேறி போகும் வரை அடக்கி வைத்திருந்த கண்ணீர் அவன் போன பிறகு அருவியாய் சாரதா கண்களிலிருந்து கிளம்பியது. அங்கு இல்லாத மகனிடம் சாரதா அழுகையினூடே வாய்விட்டு சொன்னாள், அம்மாவுக்கு இப்பெல்லாம் உடம்புக்கு முடியறதில்லடா. நான் இன்னும் எத்தனை நாள் இருப்பேன்னு தெரியல. உன்னை தப்பா வளர்த்துட்டேன். அதை சரி செய்யாம போனா செத்தாலும் என் ஆத்மா சாந்தி அடையாதுடா. செத்துட்டா கார்பரேஷன்காரன் பார்த்துக்குவான்னு சொன்னேன்.
சாகாம உடம்புக்கு முடியாம படுத்துக்கிட்டா அவன் கூட பார்க்க வரமாட்டான்னு எனக்கு தெரியும்டா. எனக்கு உன்னை விட்ட நாதி எதுவும் இல்லை. ஆனாலும் உன்னை அனுப்பி வச்சிருக்கேன்னா நீ நல்லா இருக்கணும் தான்டா. நீ இங்க இருக்கிற வரைக்கும் நல்லா ஆக மாட்ட. அதுக்கு தான் உன்னை அனுப்பி வச்சிருக்கேன். அம்மா மேல உனக்கு கோபம் கடைசி வரைக்கும் இருந்தாலும் பரவாயில்ல. அம்மாவை பார்க்க நீ கடைசி வரைக்கும் வராட்டி கூட பரவாயில்ல. நீ திருந்தி ஒரு நல்ல வேலையில இருக்கன்னு நான் சாகிறதுக்குள்ள கேள்விப்பட்டா எனக்கு அது போதும்டா.